ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். எங்கடா கிளம்பிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எங்க ஊர் கொண்டத்து காளியம்மன் கோயில் திருவிழா. திருப்பூர்ல இருக்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்குற திருவிழாங்க. ஆமா. அ அதனால தான் வேலையிருந்து சீக்கிரம் வந்தாச்சு. போலாமா? நாங்க வந்து கொண்டோம் இறங்குற அன்னைக்கு நைட்டு போனோம். காலையில கொண்டோம். நைட்டு வந்து போனோம். ஆ இந்த சமயம் பார்த்தீங்கன்னா, பயங்கர கூட்டமா இருக்கும். ஆ அதே மாதிரி வந்து ஒரு 2 ஸ்டாப்ஸ் முன்னாடியே வந்து வண்டியெல்லாம் நிறுத்திட்டு நடந்து போற மாரி தான் இருந்துச்சு. சரி நாங்க பாப்பா, தம்பியெல்லாம் கூட்டிட்டு போனனால, கொஞ்சம் அப்படியே ஓசல் பண்ணி பக்கத்துல போயி நிறுத்திட்டோம். கோவில் வந்துருச்சு பாருங்க. எவ்ளோ கூட்டமா இருக்கு, எவ்ளோ டிராஃபிக்கா இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இந்த ஏரியால இருக்க திருப்பூர் மேக்ஸிமம் வந்து திருப்பூர்ல இருக்க ஏரியால இருக்க எல்லாருமே வந்து கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்துருவாங்க. வெளியூர்ல இருந்து கூட வருவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப பிரபலம். இந்த கோயில் திருவிழா வந்து திருப்பூர் மக்கள் மட்டும் கிடையாதுங்க. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். கொண்டம் வந்து அவங்கவங்க மனசுல நெனச்சு, அவங்க விருப்பப்பட்ட அந்த காரியங்கள் நடந்துருச்சு அப்டின்னா வந்து கொண்டம் இறங்குவாங்க. அதுக்காக வீட்லயே வந்து அவங்க எண்ணெய் வச்சு, அதுக்கப்புறம் நடந்து அவங்க எவ்ளோ தூரம் இருந்தாலும், அவங்க வீடு எவ்ளோ தூரம் இருந்தாலும், அந்த வீட்லருந்து அவங்க நடந்தே தான் கோயிலுக்கு வந்து கொண்டம் இறங்கிட்டு போவாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும் விசேஷம். இது பார்த்தீங்கன்னா, பொது தரிசனம். பொது தரிசனத்திலே வந்து அ ரொம்ப அதிகமா வந்து நின்னு அப்படியெல்லாம் போற மாரி இல்ல. அப்படியே கூட்டம் தான் ரொம்ப கூட்டமா தான் இருந்துச்சு. ஆனா வந்து லைன் போயிட்டே தான் இருந்துச்சு. ஆ அது வந்து நம்ம எப்பவுமே பார்க்குற ஒரு கோவில் தான். ஆனா வந்து அந்த திருவிழா சமயத்துல அத பார்க்கும்போது வந்து இன்னியுமே சூப்பரா இருக்கும் இல்லையா? நாங்க நின்னுட்டுருக்கும்போதே வந்து அம்மன அலங்காரம் பண்ணி அதாவது தேர் அன்னைக்கு நைட்டு தேர இழுத்துட்டு போகுவாங்க இல்லையா? அதுல இருப்பாங்கல்ல அம்மா, அந்த அம்மா அலங்காரம் பண்ணி உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அம்மா பார்க்க வந்து அவ்ளோ அழகு அம்மா. எப்பவுமே வந்து எங்க அம்மா அழகு தான். பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் கோயில்னா வந்து அவ்ளோ நல்லாருக்கும். அத பார்க்கறதுக்கு. சாமியெல்லாம் கும்பிட்டு வெளிய வந்ததுக்கப்புறம், அடுத்து என்ன ராட்டனம், தூரி அதெல்லாம் தான். ஆனா இதுல என்னன்னா, அந்த ராட்டினம், தூரி அந்த ஸ்டெப்ஸே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 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 50 பேர், 60 பேர் நிக்கிறாங்க கியூல. குழந்தைங்கள வச்சுட்டு எங்களால நேத்து அத பண்ண முடியல. சாட்டர்டே ஒரு தடவ வந்து போய் விளையாண்டு சுத்தி காமிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கும்மி அடிக்கிறது, அந்த ஆ டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. கடையெல்லாம் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். அவ்ளோ கடைகள் இருக்கும். அவ்ளோ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3, 4 கிலோமீட்டருக்கு வந்து கடைகளும், தூரி, ராட்டினம் அந்த மாதிரி வந்து விளையாட்டு ஐட்டம்ஸ் அந்த மாரி நெறையா இருக்கும். இங்க கிடைக்காத ஐட்டமே கிடையாது இந்த திருவிழால. அவ்ளோ சூப்பரா இருக்கும் எல்லாமே. அதெல்லாம் முடிச்சு அதெல்லாம் பார்த்துட்டு, நம்ம பசங்க சும்மா வருவாங்களா, அவங்களுக்கான பொம்மைகள்லாம் வாங்கிட்டு, எனக்கு வந்து இந்த கண்ணாடி வளையல் எப்பவுமே ரொம்பவே பிடிக்கும். கோயிலுக்குன்னு போனேன்னா, ஒண்ணு கண்ணாடி வளையல், இல்ல குங்குமம் வாங்கிட்டு வருவேன். அங்க இருக்க அம்மா வளையல் போட்டு விட்டாங்க. அதனால வந்து சரின்னு சொல்லி நானும் போட்டுக்கிட்டேன். ஆனா ரொம்ப டைட்டா போட்டிருந்தாங்க. எனக்கு எப்படிதான் உள்ள இறங்குச்சுன்னு தெரியல. ஆனா வந்து நல்லா ஒரு ஆ பெப்சி ப்ளூ கலர்ல வந்து போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வலிக்கவே இல்ல அவங்க போடுறது. இந்த மாதிரி சைஸ் வந்து நான் நார்மலா போட்டா எனக்கு கண்டிப்பா வந்து என்னால உள்ளயே போகாது. ஆனா வளையல்காரவங்க போடும்போது வந்து அது எவ்ளோ சின்ன சைஸா இருந்தாலுமே வந்து நம்ம கைக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க போட்டு விட்டுறாங்க. அ வளையல்லாம் போட்டுட்டு, அம்மாவையும் நல்லா பார்த்துட்டு, அப்படியே ஃபுல்லா அதெல்லாம் முடிச்சுட்டு, நாங்க வந்து கிளம்பிட்டோம். ஆனா வந்து பிள்ளைங்கள்லாம் போயி அது ராட்டினம், தூரி அந்த மாரி கேம்ஸ் எல்லாம் நெறைய இருக்கும். அந்த கேம்ஸ்லாம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆல்ரெடி டைம் வந்து 10:00 ஆயிடுச்சு. நாங்க 8:00 தான் போனோம். கம்பெனி முடிச்சுட்டு. கெளம்புறதுக்கே அம்மா பார்த்துட்டு அங்கருந்து கெளம்புறதுக்கே வந்து லேட் ஆயிடுச்சு. அ அதனால வந்து இன்னியும் அங்க போனா இன்னியும் லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து அத ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆனா வந்து சண்டே கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.